தங்கராஜ் ராகம் வீட்டுல இருந்து தன்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சோஃபாலையும் உட்காரல, கோவமா அங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துட்டு இருக்காரு. ரேவதி, ஏங்க அங்கதான் அந்த புள்ள ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிச்சுன்னு மாமா சுரேஷ் எல்லாரும் விட்டுட்டாங்கல்ல, நீங்க ஏன் வீட்டுக்கு வந்ததும் இன்னும் அதே கோபத்தோட அலைஞ்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா உட்காருங்கன்னு சொல்றான். தங்கராஜ் அதுக்கு, நான் அமைதியா இருக்கணுமா? ரேவதி, உனக்கு அங்க நடந்ததோட வீரியம் புரியல. அவங்க ஏதோ விளையாட்டுத்தனமா பேசினாங்கன்னு நீ அசால்ட்டா சொல்ற. ஆனா அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒட்டுமொத்த ஆம்பளைங்களோட அறிவையும் உழைப்பையும் அந்த மதி ஒரே வார்த்தையில மட்டம் தட்டி பேசினான். ஆம்பளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நாங்க தான் எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு சொன்னப்ப அங்க உட்கார்ந்து இருந்த மத்த பொம்பளைங்க எல்லாம் கை தட்டி சிரிக்கிறாங்க. அத நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா வரணுங்கிறியா? ரேவதி அதுக்கு, அவங்க ஒண்ணும் உங்களை மட்டும் புரி வச்சு பேசலீங்க. உங்க வீட்டுக்குள்ள அவங்க அத்தை நாத்தனார் எல்லாரும் ஒன்னா உட்காந்து தட்டாங்கல்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த ஜாலியான மூட்ல பொதுவா உலகத்துல இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன கிண்டலத்தான் பேசினாங்க. அதுக்கு போய் நீங்க உலக வரைபடத்தையும் போலீஸ் யூனிஃபார்ம் ஸ்டாரையும் தூக்கிட்டு வந்து பொது அறிவு பரீட்சை வச்சது எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா அப்படிங்கிறா. அதுக்கு தங்கராஜ், அசிங்கமாவா? நான் செஞ்சது அசிங்கமா ரேவதி? நான் மட்டும் அங்க கேள்வி கேட்டு அவங்க வாயை அடைக்காம இருந்திருந்தா இந்நேரம் அந்த வீட்டுல ஆம்பளைங்களோட நிலைமை என்னவா இருக்கும் தெரியுமா? ஆம்பளைங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்ன அந்த மதியோட வாயை அடைச்சு போனதே நான் கேட்ட கேள்வி அடதான். தினசரி தன் புருஷன் சுரேஷ் போடுற போலீஸ் யூனிஃபார்ம்ல எத்தனை ஸ்டார் இருக்குன்னு கூட அவளுக்கு தெரியல. ஆனா அவளுக்கு ஆம்பளைங்களோட அறிவை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? நான் சும்மா கேட்கல, அவங்க வச்ச பிரியாணிக்கு என்ன மசாலா போடுவீங்கன்னு என்ன பார்த்து கேக்குறாங்க. சமையல் கட்டுக்குள்ள 4 மசாலாவை அரைச்சு போடுறதா உலகமாக அறிவாங்கிறான். அதுக்கு ரேவதி, எங்க சமையல் ஒண்ணும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு அத்தனை பேருக்கும் பார்த்து பார்த்து ஒரு கல்யாண பந்தி மாதிரி சமைச்சு போட்டாங்களே அந்த கோமதி அம்மா, அந்த அன்பை நீங்க பாராட்ட வேண்டாம். ஆனா அவங்க சமையல மட்டம் தட்டி பேசுறது நியாயமா? உங்களுக்கு எப்பவுமே மத்தவங்களை விட நாம தான் அறிவாளி, நாம தான் உசந்தவன் காட்டிக்கிறதுல ஒரு அல்ப சந்தோஷம். அங்க எல்லாரும் எவ்வளவு அன்பா இருந்தாங்க. சுரேஷ் தம்பி பாவம், தன் டிபார்ட்மெண்ட் கேள்வியை கேட்டு தன் பொண்டாட்டிய நீங்க அசிங்கப்படுத்தினப்ப கூட உங்ககிட்ட முறைச்சு பேசாம அமைதியா இருந்தான். அது அவனோட பலவீனம் கிடையாதுங்க, அது அவன் கொடுத்த மரியாதை. தங்கராஜதுக்கு, மரியாதையா? அவனுக்கு அங்க பதில் சொல்ல தெரியல, அதான் அமைதியா இருந்தான். ரேவதி, நல்லா கேட்டுக்கோ, இந்த உலகத்துல அறிவாளிக்கு மட்டும்தான் மதிப்பு. இந்த பாச கூச்சல் குடும்ப கொண்டாட்டம் இதெல்லாம் சும்மா வெளி வேஷம். இன்னைக்கு நான் அங்க போனதுனாலதான் உங்க குடும்பத்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இந்த தங்கராஜ் கிட்ட வச்சுக்கிட்டா அக்கு வேற ஆணி வேற கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்திடுவான்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். அந்த பயம் எப்பவும் இருக்கணும். ரேவதி உடனே, பயம் கிடையாதுங்க, அது சலிப்பு. இவர்கிட்ட நம்ம பேசினா இப்படித்தான் தேவையில்லாத பஞ்சாயத்து பண்ணுவாருன்னு நினைச்சு அவங்க பேசாம இருக்காங்க. உங்க இந்த ஈகோவாலதான், உங்களோட இந்த வரட்டு கௌரவத்தாலதான் நீங்க மட்டும் தனிச்சு போகலைங்க. என்னையும் என் குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்க. உங்க அண்ணன் எனக்காக கடல்ல இருந்து சிப்பி கொண்டு வந்து கொடுத்தப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஆனா நீங்க கிளம்பும் போது மொத்த சந்தோஷத்தையும் கெடுத்து எல்லார் முகத்திலையும் கரிய பூசிட்டு வந்தீங்க. போதும் ரேவதி, ரொம்ப பேசாத. உன் குடும்பத்து மேல உனக்கு பாசம் இருக்கிறது தப்பில்ல, ஆனா என் கௌரவத்தை விட உனக்கு உன் குடும்ப சந்தோஷம் எனக்கு பெருசு இல்ல. இனிமேல் அந்த வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு அவங்கள. ஆம்பளைங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும்னு உன் வீட்டு பொம்பளைங்களுக்கு நீதான் சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா அடுத்த தடவை இதை விட மோசமான கேள்வி கேட்டு அவங்கள முகமூடிய கிழிப்பேன், பாத்துக்கோ அப்படிங்கிறான். உங்களுக்கு உங்க வரட்டு கௌரவமும் பிடிவாதமும் மட்டும்தான் முக்கியம்னா அப்படியே இருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அறிவை வச்சு மனுஷங்களை எடை போடுற நீங்க அன்பை வச்சு மனுஷங்களை சம்பாதிக்க தவறிட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க தனியா நிக்கும் போதுதான் இந்த குடும்பத்தோட அருமை புரியும்னு சொல்றான். ரேவதி கோபமா போய் ரூம்குள்ள கதவை சாத்திக்கிறாங்க. தங்கராஜுக்கு இன்னும் ஈகோ குறையல, உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். பாக்கியராஜும் மலரும் அவங்க ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. பாக்கியராஜு மலரோட முகத்தையே பாத்துட்டு இருக்கான். என்ன மலரு, முகம் ஒரு மாதிரியா இருக்கு? மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணி இன்னும் ஜீர்ணம் ஆகலையா, இல்ல தட்டாங்கல்ல விளையாடி டயர்ட் ஆயிடுச்சான்னு கேக்குறான். மலர் அதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உடம்பு டயர்டானா பரவாயில்ல, ஆனா சில மனுஷங்களோட குணத்தை பார்க்கும் போதுதான் மனசு ரொம்ப தெளிச்சு போகுது. பாக்யராஜ் சிரிச்சுக்கிட்டே, ஆமா நம்ம தங்கராஜ் மாமாவை தானே சொல்ற, விடுமலரு, அவர் எப்பவுமே இப்படித்தான், அடுத்தவங்க அறிவை சோதிக்கிறேன் கௌரவத்தை காட்டுறேன்னு அவரே ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கார். அத போய் நீ மனசுல வச்சுக்கலாமாங்கிறான். அதுக்கு மலரு, நான் அதை மட்டும் நினைக்கலைங்க, நம்ம வீட்டுல எல்லாரும் எவ்வளவு ஆசையா ஜாலியா கூடி பேசிட்டு இருந்தோம். அண்ணன் தங்கச்சி பாசம், மதியோட சின்ன கிண்டல், அப்புறம் நம்ம எல்லாரோட சிரிப்புன்னு எவ்வளவு அழகா போயிட்டு இருந்தது. ஆனா அவர் வந்த கொஞ்ச நேரத்திலேயே மொத்த சந்தோஷத்தையும் அப்படியே உறிஞ்சு எடுத்துட்டு போயிட்டாரு. ரேவதி அண்ணி முகம் எப்படி சுருங்கி போச்சு பாத்தீங்களா? பாவம் அண்ணி இப்பதான் கொஞ்ச நேரமா சிரிச்சு அமைதியா பேசிட்டு இருந்தது.
பாகியராஜ் அதுக்கு, நீ சொல்றது புரியுது மலரு. ரேவதி இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவ கண்ணுல ஒரு ஏக்கம் இருக்கும். இங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து அவ சந்தோஷப்படுவா. ஆனா தங்கராஜோட இந்த வரட்டு ஈகோ இருக்கே, அது அவளையும் நிம்மதியா இருக்க விடாது, மத்தவங்களையும் சந்தோஷப்பட விடாது. ஆனா ஒண்ணு கவனிச்சியா மதி, ஏதோ பொதுவா பேச போக அவர் உடனே அதை ஆம்பளைங்க பொம்பளைங்க சண்டையா மாத்தி டிபார்ட்மெண்ட் கேள்விலாம் கேட்டு பெரிய கலெக்டர் பரிச்சையே வச்சுட்டார். மலர் சிரிச்சுட்டு, ஆமாங்க, அதுவும் அந்த மதிப்புள்ள கிட்ட போய் போலீஸ் யூனிஃபார்ம்ல எத்தனை ஸ்டார் இருக்குன்னு கேக்குறது, தினசரி புருஷன் யூனிஃபார்ம் போடுறத ரசிச்சு பார்க்க தெரியுங்கிறதுக்காக ஒரு பொண்டாட்டியோட அன்பது, அதுல எத்தனை ஸ்டாரு எத்தனை கோடு இருக்குன்னு எண்ணிட்டு இருக்கணுமா என்ன? இதையெல்லாம் ஒரு அறிவோட அளவுகோல் நினைச்சு அவர் கேக்குறாரு. நினைச்சா சிரிப்பு தாங்க வருது அப்படின்னா. பாகிராஜ், ஆமா மலரு, அன்பு இருக்கிற இடத்துல அதிகாரத்தை காட்டணும்னு நினைக்கிறதே ஒரு தப்பு தான். நம்ம சுரேஷ் பாரு, சப் இன்ஸ்பெக்டரா இருக்கான். நினைச்சிருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்டாட்டி கிட்ட என்ன கேள்வி கேட்கறேன்னு மாப்பிள்ளைய எதிர்த்து பேசியிருக்கலாம். ஆனா குடும்பத்தோட அமைதி கிடக்கூடாது, ரேவதியோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு எவ்வளவு அடக்கமா அமைதியா போயிட்டான். அதான் உண்மையான கம்பீரம். மலர், நிஜமாங்க, சுரேஷ் தம்பி இன்னைக்கு நடந்துகிட்ட விதம் ரொம்ப பெருமையா இருந்தது. ஆனா எனக்கு என்ன பயம்னா, இந்த தங்கராஜ் அண்ணா குணத்தால நம்ம ரேவதி அண்ணியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு தான் கவலையா இருக்கு. புருஷன் பண்ற அநியாயத்துக்கு அங்க அண்ணி தலை குனிஞ்சு நின்னதை பார்க்கவே கஷ்டமா இருந்ததுங்க. பாகியராஜ் அதுக்கு, ரேவதி புத்திசாலி மலரு, அவளுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆட்களை எப்படி கையாளணும்னு. இன்னைக்கு வீட்டுக்கு போனது கண்டிப்பா அவ தங்கராஜ் கிட்ட இதை பத்தி கேட்பான். நீ எதற்கும் கவலைப்படாத. இருக்கிற பெரிய பலமே இந்த குடும்பமும் நம்ம கிட்ட இருக்கிற அன்புதான். இதை எந்த தங்கராஜாலையும் எந்த ஈகோவாலையும் உடைக்க முடியாது. என்ன நான் சொல்றதுங்கிறான். மலர் அதுக்கு, நீங்க சொல்றது சரிதானுங்க. மனுஷனுக்கு பொது அறிவு இருக்கிறத விட பொது இடத்துல எப்படி நடந்துக்கிறனும் பக்குவமும் மத்தவங்க மனசை காயப்படுத்த கூடாதுங்கிற அன்பும் தான் முக்கியம். அத நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு அது போதும். அப்பாடா, இப்பதான் என் மலரோட முகத்துல பழைய சிரிப்பு வருது. சரி, நைட்டுக்கு என்ன சமையல்? மதியம் சாப்பிட்ட பிரியாணிக்கு ஈடா நைட்டும் ஏதாவது தூள் செய்யறியா? இப்ப போய் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு மலர் சொல்றான்.